சென்னை புத்தக திருவிழா 2026 திருமதி கபிலா விஷாலாட்சி அவர்கள் படித்த நாள் முதல் என்னும் தலைப்பில் ஆற்றிய அற்புதமான உரையின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த புத்தக திருவிழாக்கு வருகிறவர்கள் எல்லாரும் சொல்றது நிறைய வாசிங்க. காலம் காலமாக வருகின்ற பேச்சாளர்களும் இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு கேள்வி என்ன? ஏன் வாசிக்கணும்? வாசித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா அதற்கான பதில் நம்முடைய வாழ்க்கையை மட்டும்தான் நம்மால் வாழ முடியும். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சந்திக்கிறோமோ அதை மட்டும்தான் நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் நாம் வாசித்தோமே ஆனால், இப்ப உதாரணத்துக்கு ஜெயமோகன் அவர்களுடைய யானை டாக்டரை வாசிச்சோம்னா அது என்னென்ன குறைகளை வலிகளை அனுபவிக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். திலகவதி அவர்களுடைய கல்மரத்தை வாசித்தால் கட்டட தொழிலாளர்கள் என்னென்ன இன்னல்களை சந்திக்கிறார்கள் என்ற வலிகளை நாம் அனுபவிக்க முடியும். அப்ப ஒரே ஒரு வாழ்க்கையில் நாம் பல பேருடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி வாசிப்பு மட்டும்தான். இப்ப அடுத்து ஏன் வாசிக்கணும்ங்கிறதுக்கான இன்னொரு பதில், நம்ம 20 வயசுல 30 வயசுல நமக்கு பெரிய தெளிவும் புரிதலும் இருக்காது. ஒரு 50 வயசுல நமக்கு புரிதல் இருக்கும்போது, உறவுகளை பற்றி, அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி ஒரு புரிதல் இருக்கும் பொழுது அவங்க நம்ம கூட இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்படி ரொம்ப இளம் வயதிலேயே மிகப்பெரிய புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு வாசிக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதிய அப்பாவின் பிள்ளை என்ற கதையை வாசிக்கும் பொழுது ஒரு 20 வயசு பையன், இளைஞன், அப்பாவை புரிஞ்சுக்காம எப்படி முகம் சுழிக்கிற மாதிரி நடந்துக்கிறான், அப்பாவின் வலிகளை எப்படி உணர்கிறான் கதை தான் அது. அந்த கதையை இன்றைக்கு 20 வயசு பிள்ளை வாசிக்கும் பொழுது 40 வயசுல நமக்கு என்ன புரிதல் வரணுமோ அதெல்லாம் 20 வயசுலயே வந்துருதுன்னா அந்த தெளிவும் புரிதலும் 20 வயதிலேயே, அந்த இளம் காலத்திலேயே நமக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு நாம் வாசிக்க வேண்டும். இப்படி ஏன் வாசிக்க வேண்டும் என்பதற்கு நிறைய பேச்சாளர்கள், நிறைய ஆளுமைகள், நிறைய விளக்கங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் உங்களை, நம்மை நாமே மீட்டெடுத்துக் கொள்வதற்கு வாசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல யார் என்ன சொன்னாலும் நம்புவோம். பக்கத்து வீட்டு அங்கிள் வாக்கண்ணா நான் கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஒருவேளை நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்களோன்னு எந்தவித ஒரு எதிர்மறை சிந்தனையும் இல்லாம அவரை நம்பி நம்ம போவோம். ஆனா வளர வளர நாம் எதிர்கொள்கின்ற விஷயங்கள் நம்மை மாற்றுகின்றது இல்லையா? இப்ப ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுக்கிறோம். அந்த 5000 ரூபாய் கடன் அவசரத்துக்கு கொடுத்தாச்சு ஒருத்தருக்கு, அவர் அதை திருப்பி தரல. அடுத்த முறை யாராவது ஒருவர் கடன் கேட்டா நம்ம கொடுப்போமா? நிச்சயமா மாட்டோம். ஆனா கடன் கொடுக்கணுங்கிற ஆசை மனசுல இருக்கும். ஆனா நாம் சந்திக்கின்ற விஷயங்கள், நம்முடைய அனுபவங்கள் நம்மை வேறு ஒரு மனிதராக காலப்போக்கில் மாற்றி விடுகின்றது. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் சொல்லுவார்கள். ஐடியல் செல்ஃப், ரியல் செல்ஃப் சொல்லுவாங்க. இப்ப ரியல் செல்ஃப் அப்படின்னா நாம் யாராக இருக்கிறோம் என்பது ரியல் செல்ஃப். நம்ம யாரா இருக்கோம், இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறோம்ங்கிறது ரியல் செல்ஃப். ஐடியல் செல்ஃபுக்கும் ரியல் செல்ஃபுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு தான். நாம் யாராக இருக்க ஆசைப்படுகிறோம் என்பது ஐடியல் செல்ஃப். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இந்த ரியல் செல்ஃபுக்கும் ஐடியல் செல்ஃபுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். நாம் யாராக இருக்கிறோம் என்பதற்கும் நாம் யாராக இருக்க ஆசைப்படுகிறோம் என்பதற்கும் நிறைய இடைவேளை இருக்கும். அந்த இடைவெளியை நாம் குறைக்க வேண்டும் என்றால் நாம் வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த புத்தக வாசிப்பு நம் மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள ஒரு நல்லவன் இருப்பாங்க, அந்த நல்லவனை தட்டி எழுப்புவதற்காக நாம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஏன்னா காலப்போக்கில் நமக்கு நிறைய எதிர்மறையான சிந்தனைகள். ஒரு வேலை செய்யற இடத்துல நம்ம வேலைக்கு போறோம், ஒருத்தர் வீட்டுக்கு போயிருப்பா, இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம கிளம்புனதுக்கு அப்புறமா மேனேஜர் கிட்ட வேற மாதிரியா சொல்லுவார். அவர் கிளம்பிட்டாருங்க, இந்த வேலையை நான் தான் முடிச்சு கொடுக்குறேன்னு அவர் நல்ல பேர் வாங்குறதுக்காக வேற மாதிரியாக அதை காட்டிக்குவார். இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நாம் சந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம்
நம்மளை ரியல் செல்ஃபுக்கும் அந்த ஐடியல் செல்ஃபுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விடுகிறது. இப்ப இந்த எதிர்மறையான சிந்தனைகள்லாம் இல்லாம முழு மனசோட நான் யாராக இருக்க ஆசைப்படுகிறோமே அந்த ஆசைப்படியே நாம் வாழ வேண்டும் என்றால் நம் அடிமனதின் ஆழத்தில் இருக்கும் நல்லவனை தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கு நாம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். இப்படி அந்த நெகட்டிவிட்டியே இல்லாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த நெகட்டிவிட்டி இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது அப்படிங்கிறதுக்கான எனக்கு பிடித்த இலக்கிய வரி. இதை வாசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய தெளிவும் புரிதலும் ஏற்பட்டது. இது பிசிராந்தையார், சங்க இலக்கிய புலவர் பிசிராந்தையார் எழுதிய இந்த வரி. என்ன வரி என்றால், மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் என்று அந்த பாடல் தொடங்கும். இப்ப பிசிராந்தையார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நம்ம எல்லாருமே வயசாயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே வர பெரிய பிரச்சனை எது? மூட்டு வலி வரும், இடுப்பு வலி வரும், சுகர் வரும், பிரஷர் வரும், கொலஸ்ட்ரால் வரும். ஆனா எல்லாருக்குமே இருக்கிற ஒரே பிரச்சனை எது அப்படின்னா நரமுடி. எல்லாருக்குமே நிறை வரும். ஆனா இந்த புலவர் பிசிராந்தையாருக்கு அவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் கூட ஒரு முடி கூட நரைக்கலையாம். இப்ப எல்லாரும் எப்படி அப்படின்னு ஆச்சரியத்தோட, நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியம் இருக்கும்ல, ஏன்னா நிச்சயமாக ஒரு முடியாவது நரைக்கும் வயசாயிட்டா. ஆனா ஒரு முடி கூட நரைக்கலங்கும் போது ஏன் அப்படின்னு பிசிராந்தையார் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பிசிராந்தையார் சொல்லுகின்ற பதிலாக இருக்கின்றதுதான் இந்த பாடல். மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர், யான் கண்டனையர் என் இளையரும், வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும், ஆன்று அவிந்து அடங்கிய சான்றோர் பலர் நான் வாழும் ஊரே அப்படிங்கிறார். என்ன பொருள் அப்படின்னா, மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினார். என் மனைவி ரொம்ப நல்லவங்க, என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அடுத்து சொல்றாரு, யான் கண்டனையர் என் இளையரும், எனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. வேந்தனும் அல்லவை செய்யான் காக்கும், அந்த அரசனும் ரொம்ப நல்லவர். அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆச்சரியம், இவங்கெல்லாம் நல்லவனா இருக்கிறது சாத்தியம். மனைவி நல்லவங்களா இருக்கலாம், குழந்தைகள் நல்லவங்களா இருக்கலாம், தனக்கு கீழே வேலை பார்க்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்கலாம். ஆனா நிறைவாக ஒரு வரி எழுதுகிறார், ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் நான் வாழும் ஊரேன்றார். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாம். யோசிச்சு பாருங்க, இது சாத்தியமா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியுமா அப்படின்னா, அப்பொழுதுதான் பிசிராந்தையார் அவர்களுடைய அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு புரிகிறது. அப்ப அவருக்கு ஏன் ஒரு முடி கூட நரைக்கலன்னா, அவரு எல்லாரையும் நல்லவங்க நம்புறாரு. எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லாருக்குள்ளயும் நல்லதும் இருக்கும், தீங்கும் இருக்கும். யாருமே இங்க 100% நல்லவங்க கிடையாது. ஆனா ஒருவருக்குள்ளே இருக்கின்ற நல்லதை மட்டுமே நாம் பார்க்க தொடங்கிவிட்டோமே ஆனால் நாம் மிக நிம்மதியாக ஒரு முடி கூட நரைக்காம சந்தோஷமா வாழலாம்னு எனக்கு மிகப்பெரிய புரிதல் ஏற்பட்டது பிசிராந்தையார் அவர்களுடைய இந்த பாடல் வரியில்தான். நீங்க யோசிச்சு பாருங்க, காட்டுக்கு ராஜா எது? சிங்கம். சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு யார் முடிவு செஞ்சது? நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு செஞ்சோம். ஆனா ஏன் முடிவு செஞ்சோங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அந்த நேஷனல் ஜியோகிராபி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா, சிங்கம் ஒரு மானை பிடிச்சு வேட்டையாடிட்டு அந்த மானை நல்ல வயிறு முற்ற அளவு சாப்பிட்டோம். சாப்பிட்டு அந்த மிச்சம் மான், அந்த மாமிசம் கடங்குதுன்னா அதை அப்படியே விட்டுட்டு பக்கத்திலேயே படுத்துக்கும். அங்க ஓனாயோ நரியோ யார் வந்து அந்த மிச்ச மானை சாப்பிட்டாலோ அந்த சிங்கம் ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்காது. ஏன்னா அது வயிறார சாப்பிட்டு முடிச்சிருச்சு. மிச்சம் இருக்கிற மானை யார் சாப்பிட்டா என்னன்னு விட்டுரும். ஆனா புலியும் சிங்கம் மாதிரியே ஒரு வலிமையான மிருகம் தான். ஆனா அந்த புலி ஏன் காட்டுக்கு ராஜாவா இல்ல அப்படின்னா, புலி ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டுச்சுன்னா மீதம் இருக்கின்ற அந்த மாமிசத்தை புலியை அந்த புலி அந்த மானை ஒரு புதருக்கடியில போய் புதைச்சு வச்சுக்கும், நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அப்ப சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்கு அப்படின்னா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க, மிச்சம் இருக்கிறத யார் சாப்பிட்டா என்னன்னு அந்த மெக்னானிமிட்டி இருக்குல்ல,
அந்த ஜெனராசிட்டி இருக்குல்ல, எல்லாரும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறதுல்ல, அதுதான் ஒரு தலைவனுக்குரிய சிறப்பு. அதனால் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறது. இப்ப இந்த எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி என்று இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனங்களில் எல்லாம் அந்த கார்ப்பரேட்ல எல்லாம் பாசிட்டிவ் சைக்காலஜின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்னு மார்ட்டின் செலிக்மன் என்றவரை தான் அழைக்கிறார்கள். அவரு இந்த விஷயத்தை பாசிட்டிவ் சைக்காலஜி, எல்லாரையும் நல்லவங்களா பார்க்கிறது, அந்த நேர்மறையான எண்ணத்தை அவர் விதைத்த பொழுது அந்த ஆண்டு 1998. ஆனா இத சங்க கால புலவர் பிசிராந்தையார் நமக்கு சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நியாயப்படி ஃபாதர் ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மார்ட்டின் செலிக்மன் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பிசிராந்தையார் இல்லையா? இப்ப சங்க இலக்கிய பாடல்னா இதை எப்படி நாங்க எடுத்து படிக்க முடியும்? ஏன்னா அவ்வளவு எளிமையா இயல்பா அந்த சங்ககால பாடல்களை நம்ம கடந்து போயிட முடியாது. ரொம்ப எளிமையான பாடல்கள். ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, இந்த சங்ககால பாடல்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாஷா எதுவுமே புரியாதுங்கிற ஒரு அடிப்படை எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அவ்வளவு இயல்பா அந்த பாடல் வரிகளை நம்ம கடந்து போயிட முடியாது. ஏன்னா மாப்போசி அவர்கள் அந்த சங்க இலக்கிய பாடல்களைத்தான் தன்னுடைய 39வது வயதிலே சிறைச்சாலையில் உட்கார்ந்து படிச்சுட்டே இருந்தார். அவர் ஒரு மக்களின் தலைவராக மாறியதற்கு காரணம் அவர் படித்த மக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் தான். அவர் தன்னுடைய மகள்களுக்கு கண்ணகி, மாதவி என்று சிலப்பதிகாரத்தில் வருகின்ற கதாநாயகிகளைத்தான் மகள்களுக்கு பெயரிட்டு மகிழ்ந்தார். அப்படி ஒரு புரட்சி செய்தார். ஆனா என்ன ஒரு வேடிக்கைனா, மாப்போசி அவர்கள் 2வது வரைக்கும் தான் படிச்சாங்க, 3வது படிக்க முடியல. என்ன காரணம்னா அவருக்கு புத்தகம் வாங்க காசு இல்ல. இன்னைக்கு மாதிரி 10 புத்தகம் 20 புத்தகம் கிடையாது. இவிஎஸ்க்கு ஒண்ணு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒண்ணு, சோசியல் சயின்ஸ் ஒண்ணு, வால்யூம் 1 வால்யூம் 2 அவ்வளவு புத்தகம்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்தது 2 புத்தகம் தான், ஒன்னு ஆங்கிலம் ஒன்னு தமிழ். அந்த 2 புத்தகங்களை வாங்குவதற்கு மாப்போசி அவர்கள் அப்பாவோட கையில காசு இல்ல, அதனால அவர்கள் படிக்கல. ஆனால் அப்படி படிக்காமல் இருந்த மாப்போசி அவர்கள் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அப்ப இப்படி ஒரு புரட்சி செய்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய 26வது வயதில் அவர் முதல் புத்தகத்தை எழுதுகிறார். தமிழா துள்ளி எழு அப்படிங்கிற புத்தகத்தை தான் அவர் எழுதுறார். அன்னைக்கு அவருக்கு புத்தகம் வாங்கவே காசு இல்லை. அப்ப புத்தகத்தை பதிப்பு செய்ய மட்டும் எப்படி காசு இருக்கும்? அதனால அவரு அந்த புத்தகத்தை தன் கைப்பட எழுதுறார். கைப்பட ஒரு புத்தகம் எழுதல, 200 புத்தகங்கள் எழுதுறார். ஏன்னா அந்த புத்தகத்தை பதிப்பு செய்ய அவர்கிட்ட காசு இல்லை. 200 புத்தகங்களை எழுதி அது மூலமா காசு பார்க்கலான்னு அவர் நினைக்கல. 200 புத்தகங்களையும் ஒவ்வொருத்தரையா பார்த்து 200 புத்தகங்களையும் அவர் விற்கல, 200 புத்தகங்களையும் அவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் வேடிக்கையே, அவர் அந்த புத்தகத்தில் எழுதிய அந்த வரிகள், சேர சோழ பாண்டியனின் வெற்றிகளை வெண்சங்கு கொண்டு மகிழ்கிற தமிழர்களே, ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறார்களே, வீரர்களே உங்களுக்கு கோபம் வரவில்லையா என்ற அந்த புரட்சியான வரிகள் இருக்குல்ல, அந்த வரிகளை அவர் கைப்பட எழுதி 200 தடவை எழுதியிருக்கிறார். 200 புத்தகத்துக்கு 200 புத்தகங்களுக்கு அத்தனை முறை எழுதி எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா அவரை, நீ இந்த மாதிரியான புரட்சிகரமான வரிகள் எழுதினதுக்கு உங்களை சிறையில வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 3 மாசம் சிறையில வச்சுட்டு 300 ரூபாய் அபராதம் சொல்றாங்க. அவரே அந்த புத்தகத்தை பதிப்பு செய்ய காசு இல்லைன்னா கைப்பட எழுதினார். ஆனா அவர் எழுதினதுக்கு 300 ரூபாய் அபராதம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 300 ரூபாயை கட்ட முடியாம அவர் 6 மாசம் சிறையில இருந்தார். இப்படி ஒவ்வொரு எழுத்தாளனும் தங்களுடைய வாழ்க்கையவே மக்களுக்கு சிந்தனைகள் போய் சேர வேண்டும், மக்களுக்கு புரட்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு எழுத்தாளனும் தங்களுடைய வாழ்க்கையவே காலம் காலமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் இல்லையா? ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு எழுத்தாளன் என்பவன் அம்மா மாதிரி. அம்மா நல்லா சமைச்சு வச்சு, ருசியா சமைச்சு வச்சு
அதை பரிமாறிட்டு சாப்பிடறதுக்கு நம்ம யாருமே வரலன்னா அம்மாவோட மனசு எவ்வளவு பாடுபடும். ஒரு எழுத்தாளனுடைய மனசும் அப்படித்தான். யாராவது ஒருவராவது பயன்பெற வேண்டும் என்பதற்காக அத்தனை வரிகளை ஆசையோடு எழுதிவிட்டு அதை யாருமே வாங்கவில்லை என்றால் ஒரு எழுத்தாளனுடைய மனதும் ஒரு தாயின் மனதை போலத்தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம தமிழர்கள் எப்போதுமே தாயை வருத்தப்படுத்த மாட்டோம்ல. அதனால இங்க இருக்கிற எல்லா வாசகர்களும் முடிந்த வரை அந்த எழுத்தாளனுக்கு அந்த குறைந்தபட்ச மகிழ்ச்சியையாவது கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய எழுத்துக்களை வாசிக்க வேண்டும். இன்னொரு எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர் யார் என்றால் தோமுசி ரகுநாதன் அவர்கள். பாரதியும் ஷெல்லியும் பஞ்சும் பசியும் அந்த மாதிரியான நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு ஒரு முறை பாரதி விருது கொடுக்கிறோம்னு அவரை கூப்பிடுறாங்க. நியாயப்படி ஒரு எழுத்தாளனுக்கு விருது கொடுக்கிறோம்னு கூப்பிட்டா ஒரு எழுத்தாளன் எவ்வளவு சந்தோஷமா வரணும். ஆனா அந்த பாரதி விருதை இந்த எழுத்தாளர் மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார்னா அவருடைய புத்தகங்களை வாசகர்கள் சரியாக வாசிக்கவில்லை. அந்த ஏன்னா செகோஸ்லோவாக்கியா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த செக்மொழியில கூட அவருடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழகத்திலே அவருடைய புத்தகங்கள் வாசிக்கப்படவில்லை என்பதற்காக அவர் அந்த பாரதி விருதை மறுக்கிறார். ஒரு முறை அவர் கல்கியில ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவர் அந்த பஞ்சும் பசியுங்கிற புத்தகம் எழுதினார்ல, அந்த புத்தகத்துல அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு முறை எழுதிட்டு அதை வாசிக்கவே மாட்டார். அப்படியே கடகடகடன் எழுதிட்டே போவாரு. எழுதி காகிதத்தை எல்லாம் கசக்கி போட்டுட்டே வருவார். போய் சாப்பிடுவாரு, தூங்குவார், அவ்வளவுதான். அது தாண்டி ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சுட்டா ஒரு நிமிஷம் கூட அவர் இடைவெளி விடவே மாட்டார். அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு தான் அவர் எந்திரிப்பார். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் அந்த பஞ்சும் பசியும் என்ற அந்த நூலை எழுதும் பொழுது அதுல ஒரு கதாபாத்திரம் கைலாச முதலியார் என்ற ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை அவர் எழுதி கொண்டே வருகிறார். அந்த கதையிலே 20 அத்தியாயம், அதுல 11வது அத்தியாயத்திலே இந்த கைலாச முதலியார் இறந்து போவது போல் இவர் எழுத வேண்டும். அந்த வரியை எழுதிட்டு கைலாச முதலியார் இறந்து விடுகிறார் அந்த வரியை எழுதிட்டு தொடர்ந்து கடகடன்னு ஒரு நூல் ஆரம்பிச்சா அதை முடிச்சுட்டு தான் எந்திரிக்கிற இந்த எழுத்தாளர் கைலாச முதலியார் இறந்து விட்டாருங்கிற அந்த செய்தியை எழுதிட்டு 3 நாள் அவரும் அழுது கொண்டே இருந்தார் என்றால் ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை வெறுமா ஒரு வாசகத்துக்காக வெறும் வணிகத்துக்காக அவர் எழுதவில்லை. ஒவ்வொரு எழுத்தும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வரியும் ஒரு எழுத்தாளனோட மனசோடு ஒன்று அமைந்தது அப்படிங்கிறதுதான் உண்மை. ஏன்னா இந்த கைலாச முதலியார் அந்த கதாபாத்திரத்தை வடிவமைத்தது தோமுசி ரகுநாதன் தான். அந்த எழுத்தாளர் தான் இந்த கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறார். அவர் தான் பெயர் சூட்டுறார். அவர் இறந்து போற மாதிரி இவர் தான் முடிவு பண்றார். ஆனா எல்லாத்தையும் எழுதிட்டு இவர் தான் அவர் இறந்து போறாருன்னு எழுதிட்டு அவராலேயே அந்த துக்கம் தாங்க முடியாம உறவினர்களை போல அவரும் 3 நாட்கள் அந்த துக்கத்தோடு இருக்கிறார்னா இங்க இருக்கிறதெல்லாம் வெறும் எழுத்துக்களா? அது ஒவ்வொரு எழுத்தாளனுடைய வாழ்க்கை இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஜனாதிபதி அப்படின்னா யாருடைய முகம் ஞாபகத்துக்கு வருது? அப்துல் கலாம் அவர்களுடைய முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதியை தாண்டி நம்ம எல்லாருமே டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் என்றால் அது அப்துல் கலாம் அவர்களுடைய பெயர் தான். இப்ப அப்துல் கலாம் ஏன் இன்னைக்கு நம்ம மனசுல இருக்காரு அப்படின்னா ஒரு முறை அவரு ஒரு சின்ன குழந்தைய பார்க்கிறார். அந்த குழந்தை செயற்கை கால் பொருத்தி நடந்து வரா. நியாயப்படி அந்த குழந்தை செயற்கை கால் பொருத்தி நடந்து வரா. அப்ப அந்த குழந்தை முகத்துல சிரிப்பு இருக்கணும். ஆனா அந்த குழந்தை முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, ரொம்ப வருத்தத்தோடு வரா. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த செயற்கை காலுடைய எடை 4 கிலோவாம். அதனால் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த விஞ்ஞான குழுவையும் திரட்டி தன்னுடைய ஒட்டுமொத்த அறிவையும் புகுத்தி அந்த 4 கிலோ செயற்கை கால வெறும் 400 கிராம்ல செஞ்சு அந்த குழந்தைக்கு பொறுத்துறார். அதனால் தான் இன்றைக்கும் அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது அப்துல் கலாம் அவர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தி.
ஈரோடு புத்தக திருவிழால அப்துல் கலாம் அவர்களே குறிப்பிட்ட ஒரு விஷயம் இது. அப்துல் கலாம் முதலாம் ஆண்டு MIT, சென்னையில் இருக்கிற MIT-ல முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் அந்த வருடத்திற்கான சிறந்த மாணவன் என்று அவருக்கு பரிசு அளிக்கிறார்கள். அந்த பரிசு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் கையொப்பமிட்டு அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார். இப்ப இந்த புத்தகத்தை வாங்கி அப்துல் கலாம் ஐயா படிக்கல. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மாதிரிதான், ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு நிறைய இளைஞர்களுக்கு டக்குன்னு தோணாது. அதனால இவரும் அந்த புத்தகத்தை வாங்கி அவருடைய அறையில ஓரமா வச்சிடுறார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தந்தி வருது. அந்த தந்தி என்ன அப்படின்னா, அவருடைய மாமாட்ட இருந்து ஒரு தந்தி வருது. ராமேஸ்வரத்துல பெரிய புயல், அம்மாவும் அப்பாவும் நீங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு தந்தி வருது. இத பார்த்தோன்னே அப்துல் கலாமுக்கு உடனே நம்ம ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சிடறார். அதனால கிளம்பிடலாம்னு முடிவு பண்ணா, ராமேஸ்வரம் போறதுக்கு அவருக்கு 60 ரூபாய் வேணும். அந்த 60 ரூபாய் அப்துல் கலாம் ஐயா கையில இல்ல. இப்ப என்ன செய்யலாம்னு அவர் யோசிக்கிறார். கூட நண்பர்களும் இல்ல, அந்த நேரம் விடுமுறை, எல்லாரும் ஊருக்கு போயாச்சு. அந்த 60 ரூபாய் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பதான் அவர் இந்த புத்தகத்தை பார்க்கிறார். அறையில ஓரமா தூங்கிட்டு இருக்கு. டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் கையொப்பமிட்டு அன்பளிப்பாக கொடுத்த இந்த புத்தகம் அறையில ஓரமா இருக்கு. உடனே அப்துல் கலாம் ஐயா முடிவு பண்றார், இந்த புத்தகத்தை நம்ம வித்துருவோம். ஏன்னா இது ரொம்ப விலை உயர்ந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வித்தா நமக்கு 60 ரூபாய் கிடைக்கும், நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்னு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு பழைய பேப்பர் கடைக்கு போறார். அப்துல் கலாம் ஐயா அந்த பழைய பேப்பர் கடைக்காரர் இருக்கிறார்ல, அவரை ஒரு மாமனிதர் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கடைக்காரர்கிட்ட போய் ஐயா இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க. ஐயா இந்த மாதிரி நான் ராமேஸ்வரம் போகணும், 60 ரூபாய் எனக்கு வேணும், இந்த புத்தகத்தை வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்ன பதில், இது ரொம்ப விலை உயர்ந்த புத்தகமா இருக்கிறது, நீ ஒரு அறிவியல் மாணவனாக இருக்கிறாய், அதனால இந்த புத்தகத்தை நீ விற்காதப்பா, இந்த புத்தகத்தை நான் அடகு வாங்கி வச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு புத்தகத்துடைய விலை எப்படி இருந்திருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் புத்தகத்தை அடகு வச்சுட்டு காசு வாங்க முடியுமா? நகை அடகு வச்சாதான் காசு தருவாங்க. ஆனா அன்னைக்கு புத்தகத்தை அடகு வைத்து அவர் 60 ரூபாய் வாங்கி இருக்கிறார். இந்த புத்தகம் நான் பத்திரமா வச்சிருக்கேன், அடகு வச்சுட்டு போ, 60 ரூபாய் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ ஊருக்கு போய் உங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு உங்க அப்பாட்ட இருந்து 60 ரூபாய் வாங்கிட்டு வந்து இந்த புத்தகத்தை அந்த 60 ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டார். இதே மாதிரி ஐயாவும் 60 ரூபாயை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த 60 ரூபாயை வச்சு மீண்டும் அவர் மீட்டெடுத்த புத்தகம், அந்த புத்தகம் அவர் கையில திரும்ப வருது. அப்பதான் ஐயா அப்துல் கலாம் ஐயா அந்த புத்தகத்தை உத்து பார்க்கிறார். அந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் யாரு, அந்த புத்தகத்துடைய தலைப்பு என்ன, எல்லாத்தையுமே ஐயா அப்பதான் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருச்சு, நமக்கு வேண்டாம் முடிவு செஞ்சதுக்கு அப்புறமும் கூட அது நம்ம கிட்ட திரும்பி வருதுன்னா அது கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்குகிறார். அந்த புத்தகம் எதுவென்றால் தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ற புத்தகம். ஜேம்ஸ் அவர்களும் ஸ்டீஃபன் அவர்களும் எழுதிய அந்த புத்தகம். அப்துல் கலாம் ஐயா குறிப்பிட்டது என்னவென்றால், நான் இன்னைக்கு ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இருக்கிறேன் என்றால் அதற்கான ஒரு மிக முக்கிய காரணம் நான் அன்றைக்கு வாசித்த இந்த தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி புத்தகம் தான் என்று ஐயா சொல்லுகிறார். அப்ப ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆன்மாவின் ஆசை வேற ஏதாவது இருக்கும். அப்ப நம்முடைய ஆன்மாவின் அடிமனதின் ஆசையை நமக்கு அறிமுகப்படுத்துவது ஏதோ ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு வரியாக மிக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவசரமான உலகத்துல நம்ம வேகமா ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்மளுடைய அடிமனசின் ஆசை, நம்ம ஆன்மா என்ன ஆசைப்படுது, நம்ம யாரா இருக்க ஆசைப்படுறோம்னு நம்ம கவனிக்க மறந்துடுவோம். ஆனா ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு சொல் நம் ஆன்மாவின் குரலாக மிக நிச்சயமாக இருப்பதற்கான 1000% வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நான் கடந்து வந்த ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகமாக இருந்தது. அந்த கதை ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் சமீபத்தில் அந்த கதையை நான் வாசித்தேன். என்ன புத்தகம் அப்படின்னா, ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய
நான் இருக்கிறேன் என்று ஒரு சிறுகதை. நான் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட பக்கத்துல உட்கார்ந்து சொன்னாலே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ ஒரு கதையினுடைய தலைப்பே நான் இருக்கிறேன் என்று ஜெயகாந்தன் அவர்கள் வைத்திருக்கிறார். அப்ப இந்த கதையுடைய தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும், நிச்சயமா அந்த கதையை வாசிக்கணும்னு தோணுச்சு. அந்த கதையை நேரத்தின் அருமை கருதி நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அந்த கதையில ஊருக்கு வெளியில ஓரமா ஒரு சத்திரம் இருக்கு. அந்த சத்திரத்தை ஒட்டி ஒரு குளம், அந்த குளத்து பக்கத்திலேயே ஒரு பெரிய ரயில்வே லைன். அந்த சத்திரத்துல ஒரு வியாதிக்கார பிச்சைக்காரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன வியாதி அப்படின்னா, கை காலெல்லாம் அழுகிட்டு வருது, கை கால் எதுவுமே சரியா வரல. அவரை யாரை பார்த்தாலும் அவர் பக்கத்திலே போக மாட்டாங்க. பார்த்தாலே அவர் பார்க்கறதுக்கு ஒரு அருவருப்பான தோற்றமுடைய ஒரு பிச்சைக்காரர். அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் பிச்சை எடுப்பதற்காக இந்த ஊருக்குள்ள போறாரு. ஒரு சின்ன குழந்தை பார்த்தோன்னே உமட்டிக்கிட்டு ஓடுறான். அந்த அம்மா அந்த குழந்தையோட அம்மா பார்த்துட்டு, விதி வந்தா தானே சாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இவர் இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம்ங்கிறத அந்த அம்மா நாசுக்கா சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு கண்களின் ஓரத்தில் கண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி வேற வழி இல்லை, சாப்பிட்டாகணுமேங்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஊருக்குள்ள போய் பிச்சை எடுக்கிறார். இப்போ ஒரு நாள் அவருக்கு தோணுது, எல்லாருமே நம்ம ரொம்ப கேவலமா அருவருப்பா பாக்குறாங்க, அதனால நம்ம இதுக்கு மேல பகல் நேரத்துக்குள்ள ஊருக்குள்ள போக வேண்டாம், இரவு நேரங்கள்ல ஒரு முக்காடு போட்டுட்டு ஊருக்குள்ள போய் நம்ம சாப்பாடை வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு முடிவு செஞ்சு அவர் இரவு நேரங்கள்ல அந்த ஊருக்குள்ள போய் அவர் ஒரு வேளை சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அவருடைய மனநிலைக்கு அவர் ரொம்ப வேற வழியே இல்லாம எரிச்சலோட சாப்பிடணும். ஆனா அந்த பிச்சைக்காரர் ரொம்ப சந்தோஷமா சுத்தி இருக்கிற இயற்கை சூழல் எல்லாம் ரசிச்சு அந்த ஒவ்வொரு வேளை சாப்பாடையும் சாப்பிடுறாரு. முதல் நாள் ராத்திரி அவர் பிச்சை எடுத்து கொண்டு வர்றாருல்ல, அந்த சாப்பாடு தான் அடுத்த 3 வேளைக்கும், அடுத்த நாள் இருக்கிற 3 வேளைக்கும் அந்த சாப்பாடு தான். ஆனா அந்த நிலாவை ரசிச்சுக்கிட்டு ஒவ்வொரு கவலத்தையும் ரசிச்சு அவர் சாப்பிடுறாரு. இப்படியே ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அவர் அந்த குளத்துல கை கழுவுறாரு. கை கழுவிட்டு இருக்கும் போது அந்த ஓரமா இருக்கிற அந்த ரயில்வே லைன் இருக்குல்ல, அந்த ரயில்வே லைன் போய் ஒரு பக்கமா திரும்புற இடத்துல ஒரு 2 அடி உருவம் தற்கொலை செய்யறதுக்காக அந்த ரயில்வே ட்ராக்ல நிக்குது. இவர் அதை பார்த்தோன்னே படபடத்து போய் வேகமா அந்த உருவத்துக்கிட்ட போறார். அவர் ஏதோ ஒரு மிருகம் நினைச்சு போனார். பார்த்தா அங்க நின்றுட்டு இருந்தது ஒரு மனிதன். ஏன் தற்கொலை செஞ்சுக்கிற? நல்லா தானே இருக்க, பார்க்க நல்லா இருக்க, உன் கை நல்லா இருக்கு, முகம் நல்லா இருக்கு, உன்னை பார்த்து யாருமே அருவருப்பு பட மாட்டாங்க, ஏன் தற்கொலை செஞ்சுக்கிற அப்படின்னு அவர் கவனிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த மனிதனுக்கு 2 கால்களும் இல்லை. அவர் கை தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வந்து சத்திரத்துல உட்கார வைக்கிறார். ஏன் நீ இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கணும்னு முடிவு செய்யற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த கால் ஊனமுற்ற அந்த மனிதன் பதில் சொல்லுகிறார். எங்க அம்மா தம்பி 2 பேர் இருக்காங்க, ஆனா என் தம்பிக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்கான். ஆனா எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த காலை எப்படியாவது குணப்படுத்திடணுங்கிறதுக்காக எங்க அம்மா தம்பி கிட்ட காசு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என் தம்பி என்ன வார்த்தை சொல்லி திட்டக்கூடாதோ அந்த வார்த்தை சொல்லி திட்டான். சரி பரவாயில்லன்னு அதையும் சகிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டே தான் இருந்தேன். நேத்து நாங்க ஒரு வைத்தியரை பாக்குறதுக்காக பேருந்துல போனோம். அங்க எங்க அம்மா அந்த பேருந்துல ஜன்னல் ஓரத்துல அந்த இருக்கையில உட்கார்ந்துட்டு என்ன பக்கத்துல உட்கார சொன்னாங்க. ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா அடுத்த நிறுத்தத்துல ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு பேருந்துக்குள்ள ஏறினோடனே என்னுடைய மொத்த ஆண்மையும் அப்படியே தூண்டியது போல டக்குன்னு ஏஞ்சி நின்னேன். ஆனா எனக்கு மறந்து போச்சு 2 கால் இல்லைன்னு. அதனால டக்குன்னு தடுமாறி விழுந்துட்டேன். எங்க அம்மா வேகமா என்னை தாங்கி பிடிச்சிட்டாங்க. அப்ப என்னுடைய தம்பி என்ன வார்த்தை சொன்னானோ அதே வார்த்தையை என்னுடைய அம்மாவும் சொன்னார்கள். ஜெயகாந்தன் அவர்கள் இந்த இடத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னா, கண்டக்டர் திட்டுறாரு, ஏயா ஒரு பொண்ணு வந்து நிற்க எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அம்மா சொல்றாங்க, ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, என் மகன் கொஞ்சம் நொண்டி. இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப அழகா இந்த இடத்துல எழுதுகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டவுடன் நம்ம அம்மாவே நம்மளை இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம ஏன் உயிர் வாழணும்னு நான் தற்கொலை செய்ய வந்துட்டேன்னு சொன்னார். இப்போ இந்த
இந்த வியாதிக்காரரும் இந்த கால் ஊனமுற்ற மனிதனும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வியாதிக்காரர் அந்த கால் ஊனமுற்ற மனிதனுக்கு எல்லா விதமான நம்பிக்கையையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கையும் காலும் இல்லைன்னா என்ன, மனசும் அறிவும் இருந்தா நீ கால் இருக்கிறத விட வேகமா ஓடலாம்னு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த வியாதிக்காரன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்து அவருக்கு வாழணும்னு கொஞ்சம் நம்பிக்கை வந்து அன்னைக்கு இரவு 2 பேரும் சத்திரத்துல தூங்கியாச்சு. காலையில எஞ்சி பார்த்தா அந்த ரயில்வே லைன்ல யாரோ ஒருத்தர் தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க. அந்த கால் ஊனமுற்றவனுடைய தாய் இருக்கல்ல, அவளும் வேகமா முந்தின நாள் வந்து தேடிக்கிட்டு இருக்கா மகனை. வேகமா ஓடி வந்து வயிறு பசைஞ்சு மகனேன்னு அழுகிறா. வந்து எட்டி பார்த்தா அங்க தற்கொலை செய்து கொண்டது அந்த வியாதிக்காரன். ஜெயகாந்தன் அவர்கள் இந்த இடத்தில் கதையை ரொம்ப அழகாக நிறைவு செய்கிறார். அந்த வியாதிக்காரன் கால் ஊனமுற்றவனுக்கு வாழ சொல்லிக் கொடுத்தார், இவன் அவனுக்கு சாக சொல்லிக் கொடுத்து விட்டான்னு எழுதுறார். இந்த கதையின் மூலம் நான் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, தொத்து வியாதி அப்படிங்கிறது அவருக்கு உடலில் இல்லை. நாம் எல்லோருக்குமே அந்த தொத்து வியாதி என்பது நம்முடைய எண்ணங்களில் மனங்களில் தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு கல்லை தண்ணிக்குள்ள போட்டோம்னா அது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும்ல, அதே மாதிரிதான் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும். அந்த சொல்ல ஒருத்தர் மனசுல விதைச்சோம்னா அது மிகப்பெரிய அதிர்வலையை அவர் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நம்முடைய குழந்தைங்களை நம்ம ரொம்ப இயல்பா போற போக்குல உருப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த குழந்தைக்கு அது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. கார்ல யாராவது ஒருத்தர் நம்மளை முன்னிட்டு போறாங்க, டக்குன்னு கையை நீட்டி திட்டிட்டு போயிடுறாங்க, போய் சேர்ற மாதிரியே போறாரு பாருன்னு. அந்த ஒரு வார்த்தை அவருக்கு அந்த நினைவு அலைகள்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். நம்ம என்னெல்லாம் தப்பு செஞ்சோம், நம்ம உண்மையாவே வாழணுமா அப்படின்னு அவர் கார் ஓட்டிட்டு அந்த இன்னொரு இடத்துக்கு போற வரைக்கும் அவருக்கு அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படின்னா நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒருவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால போற போக்குல யாரிடம் பேசும் பொழுதும் நான் இந்த கதையின் மூலம் அவருடைய வழிகளை எல்லாம் உணர்ந்து கொண்டேன். தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவர் பேசுகின்ற ஒரே ஒரு இழவுதான் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா இவர் வாழ சொல்லிக் கொடுத்தார், அவர் சாக சொல்லிக் கொடுத்தார் என்றால் நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தை ஒருவர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. அந்த ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரு வரிக்காக நாம் புத்தகங்களை தேடிக்கொண்டே இருப்போம், வாசித்துக் கொண்டே இருப்போம். நம் சக மனிதர்கள்ட்ட பேசும் பொழுது ரொம்ப நேர்மறையான சிந்தனைகளோடு, நேர்மறையான வார்த்தைகளோடு பேசுவோம். நிறைவாக ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய கவிதையோடு நான் நிறைவு செய்கிறேன். தினம் 4 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படி. தினம் 4 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படி. 3 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் ஹைக்கூ படி. இல்லை, என்னால் 2 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் திருக்குறள் படி. இல்லை இல்லை, 1 வரிதான் என்னால் படிக்க முடியும் என்றால் ஆத்திச்சூடி படி. படிக்கவே முடியாது என்றால் எப்படி? வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.